மனுஷனுக்கும் இயற்கைக்கும் போட்டி வந்தா இயற்கை தான் ஜெயிக்கும். நாம ஒண்ணு நெனச்சிருப்போம். ஆனா இயற்கை அத மாத்தி வேற மாதிரி ஆக்கிரும். வாழ்க்கை ஹேப்பியா போதுன்னும் போது இயற்கையால ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கவும் பாருங்க. லைஃபே புரட்டி போட்ட மாரி போயிரும். அப்படி ஒருத்தர் தான் பரத் கல்யாண். இவரு ஆக்டர் கல்யாண் குமாருடைய பையன். சினிமாவுடைய பழம்பெரும் நடிகர் அவரு. இவரும் வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்துல கன்னடால சில படங்கள் பண்ணியிருக்காரு. தென் தமிழ்லயும் சில படங்கள், அதுக்கப்புறம் குட்டி குட்டி கதாபாத்திரங்கள் பண்ண எதுவுமே செட் ஆகல. அந்த பணக்கார பையன் தோற்றம் இவர் ஃபேஸ்க்கு ரொம்ப இருந்தனால வாய்ப்புகள் கிடைக்கவே இல்ல. தென் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் அவுட் ஆயிட்டு, அடுத்து சீரியலுக்கு வந்தாரு. பாரதி கண்ணம்மா, அபூர்வ ராகங்கள், இந்த மாதிரி தென்றல் மாதிரி ஒரு சில சீரியல்கள் இவர் பண்ணியிருக்காரு. அந்த சீரியல்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவருடைய லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்பவுமே பெரிய இடையூறா 2022ல ஒரு பிரச்சனை. இவர் மனைவிக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. இவருக்கு 2 குழந்தைங்க, எல்லாரும் வளர்ந்தவங்க தான். என்ன ஆயிடுச்சுன்னா, மனைவிக்கு சுகர் இருக்கு, தேவையில்லாத டயட் எல்லாத்துனாலயுமே ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டு வென்டிலேட்டர்ல வச்சிருந்திருக்காங்க. 7 நாள் வென்டிலேட்டர், 8 மாதம் வரைக்கும் கோமாவுக்கே போயிட்டாங்க. தென் இவரோட லைஃபே மொத்தமா டிசாஸ்டர் ஆயிடுச்சு. நிறைய செலிபிரிட்டிஸை பார்க்க முடியுது. அமீர் கான்ல இருந்து இன்னும் சில பேர். யாராலையும் தனிமையை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு அது நீண்ட நாள் காதலியே எத்தனை வயசானாலும் திருமணம் செய்றாங்க, டிவோர்ஸ் பண்றாங்க. மாத்தி மாத்தி இது நடந்துட்டு இருக்கும்போது பரத் கல்யாண் அவர்கள் ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு, என் குழந்தைகளுக்கு நான் இப்ப அப்பா மட்டும் கிடையாது, அம்மாவும் கூட. என் மனைவி எங்ககிட்ட இல்ல. ஆனா என் குழந்தைகள நான் பத்திரமா பார்த்துட்டு இருக்கேன். எனக்குன்னு வாழ்க்கை துணை தேவையில்ல. என் குழந்தைங்க அவங்கள பார்த்துக்கிற லெவலுக்கு வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. அவங்களுக்குன்னு எல்லாமே கிடைக்குது. ஸோ இனிமே அவங்கள பார்த்துக்கிறது, அவங்க வாழ்க்கைய ஒளிமயமாக்குறது, இத மட்டுமே என்னுடைய லட்சியமா நான் வச்சிருக்க போறேன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் கேட்க நெகிழ்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருடைய சாய்ஸ் அது. 2ஆம் திருமணம் பண்ணிக்கிறது, ஃபேமிலிய பார்த்துக்கிறது, இல்லையா? இதெல்லாம் தாண்டி குடும்பத்தோடயே இருக்கிறதுன்றது. பட் இவர் பேசின அந்த விஷயம் வந்து நெறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. சின்ன விஷயம், மனைவி 1 வாரம் ஊருக்கு போயிட்டாலே அத ஒரு பிரச்சனையா பார்க்குற கணவர்களுக்கு மத்தியில, குழந்தைகள பார்க்குற மீடியமா மனைவிய யோசிக்கிறவங்களுக்கு மத்தியில இவர் கொஞ்சம் மாற்றா இருக்காரு. இத பத்தி உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.